கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம். அதான உண்மை. அப்ப நம்ம ஐயப்பனை பார்க்க போறோம். நமக்கு குருசாமி ஒரு வழிகாட்டி. ஆனால் குருசாமிகளுக்கெல்லாம் குருசாமி, அங்கே என்னுடைய ஐயப்பன் நமக்காக காத்துட்டு இருக்காராம். ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் சுவாமி நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே. இது அந்த ஹரிஹராத்மஜ அஷ்டகம். இது 8 ஸ்டான்ஸா பாடி முடிச்சு அந்த ஒவ்வொரு விளக்கா அணைச்சி நடமூடுற அன்னைக்கு நான் சொல்றேன், இது டெய்லி நடக்கிற விஷயம். ஆனா நடமூடுற அன்னைக்கு ஐயப்பன் மேல ஒரு 50 கிலோ விபூதி போடுவாங்க. 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். நீ ஒன்னையே மறந்துட்டா அப்புறம் என்ன கேட்க போற? நீ ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த ஐயப்பனை பார்த்தோம்ல, அந்த கண்ணையும் அந்த சின்முத்திரையும் பார்த்தோம், நமக்கு எல்லாம் மறந்துடும். நம்ம என்ன கேட்கணும்னே தெரியாது. எப்ப திரும்ப நம்ம ஞாபகம் வரும்? மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஐயோ ஐயப்பட்ட வீடியோ கேட்கலையே. கவலையே பட வேண்டாங்க. நீ ஐயப்பனை ஒரு வாட்டி பார்த்தா போருங்க, அவன் ஒன்ன ஸ்கேன் பண்ணிடுவான். உனக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்கறதால அவன்கிட்ட நிறைய வாங்கலாம். சுவாமியே சரணமையப்பா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம், தூயவனாம் ஐயப்பனின் தரிசனமே கண்டிடுவோம். துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம், பனிமலையின் உச்சியிலே 18ஆம் படிதனிலே பரிவுடனே அமர்ந்திருக்கும் அந்த சாஸ்தாவே சரணம் என்று துளசிமணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம். என்ன சார் விசேஷம் சபரிமலையில? அப்படி என்ன விசேஷம்? எவ்வளவோ சுவாமி இருக்கு, எவ்வளவோ மலை இருக்கு. அது என்ன ஐயப்பனுடைய விரதம்? நம்மளுக்கு ஐயப்பன் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு எங்க குருசாமி ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொன்னார். சஷ்டி விரதம் எடுத்துக்கோங்க. சஷ்டி விரதம் எவ்வளவு நாள்? ஒரு 7 நாள், ரைட்டா? சங்கடஹர சதுர்த்தி விரதம் அது எவ்வளவு நாள்? அன்னைக்கு ஒரே நாள். காத்தால இருந்து எதுவும் சாப்பிடாம 6 மணிக்கு சந்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை பார்த்துட்டு பூஜையோ நேவேதியமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஆடி மாசம் அம்பாளுக்காக சில பேர் விரதம் இருக்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி விரதம். சிவராத்திரி விரதம் 2 நாள் ஆச்சா. இப்ப புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க. என்னைக்கு இருப்பாங்க? ஒரு சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை. சில பேர் 5 வாரமும் இருப்பாங்க. சில பேர் என்னால முடியாதுங்க, சாப்பிடாம இருக்க முடியாது, 1 வாரம் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஐயப்பன் விரதம் மட்டும் ஏன் 42 நாள்? எல்லா சாமியும் மாதிரி ஐயப்பன் ஒரு சாமி தானே, என்ன அவரோட விரதம் மட்டும் ஸ்பெஷல் 41 நாள் அப்படின்னும் போது உங்களுக்கு இப்ப இந்த முட்டு வலிக்குது, நீங்க ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், ஒரு வாரம் கோர்ஸ் சாப்பிடு, சரியாயிடும் அப்படின்வாரு. சரி, நீ போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நேராக போய் மருந்து கடைக்கு போய் அந்த ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டாச்சு. 1 வீக் ஆகும். 1 வீக் போட்டு முடியும் போது இந்த கை வலிக்கும். உடனே திரும்பி டாக்டர்கிட்ட போவேன். சார் இது போச்சு, இந்த கத்தி போச்சு, வால் வந்தது மாதிரி இங்கே வந்துருச்சு சார், என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாத்திரை உனக்கு ஒத்துக்கல, நான் வேற ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், இது கொடுப்பார். இதை மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்போம். ஆனால் நீங்கள் சித்த வைத்தியமோ இந்த ஆயுர்வேத வைத்தியத்துக்கோ போனீங்கன்னா அவங்க கவலையே பட மாட்டாங்க. எங்கே சார் வலிக்குது? இங்கே வலிக்குது. தொட்டு கூட பார்க்க மாட்டான். அழகாக ஒரு மஞ்சள் டப்பாவை எடுத்து ஒரு குட்டி குட்டி மிட்டாய் கொடுத்து டெய்லி காத்தால குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை போடு, சாப்பிட்டு முடிஞ்சு நைட்டு முடிஞ்சு 2 மாத்திரை போடு, பேசாமல் படுத்து தூங்கணுவான். ஆனால் இது 48 நாள் போடுன்னு சொல்லுவான், இல்லைன்னா 40 நாள் போடு, ஒரு மண்டலம் போடு அப்படின்னு சொல்லுவான். சார் இதுக்கும் ஐயப்பன் விரதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுதான் சம்பந்தமே. நம்பியார் சாமி என்ன சொன்னாரு? இந்த 41 நாள் இந்த ஆயுர்வேத விரதம் மாதிரி, ஆயுர்வேத மருந்து மாதிரி
இந்த 41 நாள் ஐயப்பனுக்கு நீ முறையா விரதம் இருந்துட்ட அப்படின்னு சொன்னா உன் உடம்புல எந்த வியாதியும் வராது. இதுக்கு அவர் சொன்ன இன்னொரு உதாரணம் அதை விட மிகப்பெரிய உதாரணம். சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லணுமா? சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லையா? நான் திருப்பி கேட்டேன், சுவாமி 2 சரணமும் ஒண்ணுதான், இது என்ன அது, இது என்ன இது அப்படின்னு கேட்டபோது நம்பியார் சாமி ரொம்ப தெளிவா சொன்னாரு. சுவாமியே சரணமையப்பா அப்படி சொன்னா, ஒரு வாட்டி சொன்னா உச்சந்தலையில இருக்கிற நரம்புல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல, நியூரோ சிஸ்டம், அது சரியாயிடுமா. இப்போ நரம்பு சிஸ்டம் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம நரம்பு சிஸ்டம் வழியா தான் நமக்கு வந்து நியூரோ தான் எல்லாமே. மூளைக்கு ரத்தம் போகுது, ஹார்ட்டுக்கு அது வழியா தான் ரத்தம் போகுது, கிட்னிக்கு அது வழியா தான் ரத்தம் போகுது, எல்லாத்துக்கும் அதான் முக்கியம். அப்போ உன்னோட நரம்பு சிஸ்டம், உன்னோட நியூரோ சிஸ்டம் உடம்புல செட் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்புல எந்த வியாதியும் வராது. இதுதான் லாஜிக். அப்போ இந்த 41 நாளும் நீ கார்த்தால 108 சரணம் சொல்ற, சாயங்காலம் 108 சரணம் சொல்ற. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், சுவாமி நான் பிளாட்ல இருக்கேன், சுவாமியே சரணமைய போன எங்க பிளாட்ல இருக்கவங்க என்ன பைத்தியம் அடிச்சுப்பா அப்படின்னாராம். நினைச்சா பரவாயில்ல என்ன, இது நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம சொல்ற சரணம். இது வந்து அடுத்த வீட்டுக்காரன் கவலைப்படுறானா மாட்டானா, பயப்படுறானா மாட்டானா, அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்பியார் சாமி. இப்போ இது என்னன்னா, அப்ப நம்ம உடம்போட நம்ம ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஐயப்பனுடைய விரதம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஐயப்பன் சபரிமலையிலே உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம ஏதோ இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு போயிட்டு வரா மாதிரி இல்லைங்க சபரிமலை. சபரிமலையை பொறுத்த வரைக்கும் குருசாமிகள்லாம் சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சபரிமலையில ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி எதுவும் பேசக்கூடாது. நம்ம பேசாம இருப்போமா? நம்ம வாய் சும்மா இருக்காது. அது ஏன் காரணம் பேசக்கூடாது சொல்றோம் அப்படின்னா, சபரிமலையில நல்லது பேசினாலும் நடக்கும், கெட்டது பேசினாலும் நடக்கும். அது என்ன சாமி அப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சபரிமலையில நீ ஏறும் போதும் இறங்கும் பொழுதும் உன்னோடு சித்தர்களும் ஐயப்பனுடைய பரிவாரங்களும் உன்னோட கூட வருவதாக சத்தியம். இது யாருக்குமே தெரியாது. நம்ம ஏதோ விளையாட்டா சபரிமலைக்கு போயிட்டு வரோம், சபரிமலைக்கு போயிட்டு சிப்ஸ் வாங்குறதுக்காக சபரிமலைக்கு போற குரூப் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த வேலை சிப்ஸ் வாங்குறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த சபரிமலைக்கு போகும்போது இந்த நல்லது கெட்டது பேசினா நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா ஐயப்பன் அங்கு உயிரோடு இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை அல்ல, நிதர்சனமான சத்தியம். இதை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நான் நேரம் பார்த்துருக்கேன். இப்போ கார்த்திகை மாதம் மாலை போட்டு எல்லாம் சபரிமலைக்கு போய் வருகிற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் ஐயப்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். ஏதோ சபரிமலைக்கு போகிறோம் வந்தோம், நான் 48 வருஷம் போனேன், 50 வருஷம் போனேன், 60 வருஷம் போனேன், நான் குருசாமி. நம்ம யாருமே குருசாமி இல்லை. குருசாமிக்கு ஒரு அழகான விளக்கத்தை எங்க நம்பியார் சாமி சொன்னார். அதை கேட்டால் நம்ம யாருமே குருசாமின்னு சொல்லிக்க மாட்டோம். என்ன தெரியுமா குருசாமின்னு அர்த்தம்? ஒரிஜினல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் குருசாமி என்ன? இப்போ நீ மெடிக்கல் படிக்கணும்னா எப்படி 4 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் எம்டிஏ பண்ணுறதோ இது பண்ணுறதோ அதுக்கு மேல் படிப்புக்கு போகிறதோ அதெல்லாம் உன் இஷ்டம். ஆனால் குறைஞ்சபட்சம் 4 வருஷம் நீ படித்தாதான் நீ எம்பிபிஎஸ் ஆக முடியும். அதை மாதிரி நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், முதல் வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் நம்ம கன்னிசாமின்னு சொல்கிறோம். சரி, 18 வாட்டி போனால் குருசாமின்னு சொல்கிறோம். அதான் சாமி கணக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொன்னார் அது கணக்கு இல்லைன்னார். அப்போ புரியல எனக்கு அப்படின்னு அவர் திருப்பி சொன்னார், கன்னிசாமின்னா குவாலிஃபிகேஷன் எப்படி தெரியுமா? முதல் வாட்டி போனான்ல மலைக்கு, அதை மாதிரி 18 வருஷம் போனோம் இல்லையா? 1லேருந்து 18 வருஷம் வரிசையா போனா அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட் ஆஸ் கன்னிசாமி. அப்ப குருசாமின்னா இதை மாதிரி 18 வாட்டி போகணும் அப்படின்னாரு. மண்டே பிச்சுன்னு, சாமி எனக்கு புரியல அப்படின்னு. 1வது வாட்டி போனா கன்னிசாமி இல்லை, 18வது வாட்டி போனா குருசாமி இல்லை, 1வது வாட்டிலேருந்து 18வது வாட்டி வரைக்கும் போனாதான் ஒரு கன்னிசாமி. இதை மாதிரி 18 வாட்டி போனோம். அப்போ 18 × 18, அப்போ 18 × 18 கணக்கு போட்டு பாருங்க. உயிரோட யாராலும் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போ குருசாமி யாரு? நேச்சுரலி ஐயப்பன். இதுதாங்க குருசாமியோட தாத்பரியம். அதுக்காக நான் குருசாமி யாரையும் நான் குறை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். ஆனால் குரு என்ற வழிகாட்டி கண்டிப்பாக சபரிமலைக்கு தேவை. இதுல இன்னொரு தாத்பரியமும் உண்டு. சபரிமலைக்கு முதல் வாட்டி எந்த குருசாமி ஆக்சுவலி போறாரோ அவரோட தான் கடைசி வரைக்கும் போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது பிராக்டிக்கலா நடக்காது. எவ்வளவு வருஷம் ஒரு குருசாமியால இருக்க முடியும்? நான் வந்து 80 வயசு வரைக்கும் சபரிமலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட குருசாமிக்கு 120 வயசு ஆயிருக்கும். அவர் 120 வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100 வயசு இருந்துட்டு போட்டோம், அது தப்பு இல்லை. ஆனா
குருசாமியை நீங்க மாற்ற வேண்டிய காலகட்டம் வரதான் செய்யும். ஆனால் ஐயப்பன் என்றும் நமக்கு நிரந்தரமான குருசாமி. ஐயப்பன் என்னைக்கு இருப்பான்ல, நீ தனியா போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம். அதான உண்மை. அப்ப நம்ம ஐயப்பனை பார்க்க போறோம். நமக்கு குருசாமி ஒரு வழிகாட்டி. ஆனால் குருசாமிகளுக்கெல்லாம் குருசாமி அங்கே என்னுடைய ஐயப்பன் நமக்காக காத்துட்டு இருக்காராம் உயிரோட. அதுதாங்க முக்கியம். நான் ஒரு வாட்டி நான் நேரில் பார்த்த விஷயம் இது. என் பெருமைக்கு நான் ஐயப்பனை நேர பார்த்தேன், அந்த பெருமைக்கு இல்லைங்க. ஆனால் ஐயப்பன் என்ற ஒரு சக்தி உயிரோடு இருக்கிறது என்பதை இதை பார்க்கின்ற சாமிமார்கள், அன்பர்கள், நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் தான் ஐ விட்னஸ். அதுக்கு ஒரு நடம் ஓடும் போது என்ன பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு, ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் சுவாமி நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசிரயே. இது அந்த ஹரிஹராத்மஜ அஷ்டகம். இது 8 ஸ்டான்ஸா பாடி முடிச்சு அந்த ஒவ்வொரு விளக்கா அணைச்சி நடம் மூடுற அன்னைக்கு நான் சொல்றேன், இது டெய்லி நடக்கிற விஷயம். ஆனா நடம் மூடுற அன்னைக்கு ஐயப்பன் மேல ஒரு 50 கிலோ விபூதி போடுவாங்க. விபூதியை ஃபுல்லா போட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயப்பன் ஓகேப்பா எல்லாம் போயிட்டு வாங்க, நான் நிம்மதியா தவசு இருக்க போறேன், எல்லாம் கிளம்புங்கடான்னு அர்த்தம். அப்ப எல்லா விளக்கையும் அறிவராசன் போது அணைப்பாங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியும். ஒரு இந்த தொங்கு சர விளக்குன்னு சொல்லுவாங்க, மேலே தொங்கின்ற சின்ன விளக்கு. அந்த விளக்கை மட்டும் அணைக்க மாட்டாங்க. ஐயப்பன் மேல விபூதி போட்டு ஐயப்பனோட சின்முதிரம் இருக்குல்ல, அங்க ஒரு மாலையை போடுவாங்க, துளசி மாலையை. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு தண்டம் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அவ்வளவுதான். தந்திரி மூடிடுவாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் கோவில் திறக்க முடியாது. ஒரு மே மாசம் நடம் மூடும் போது நான் இருக்காங்க, அறிவராசனை பாடும்போது நான் இருக்கேன். இதை பார்க்குறேன் இந்த காட்சியை. அடுத்த மாசம் நட திறக்கும் போது, நட திறக்கிற நாள் அன்னைக்கு நான் போறேன் சபரிமலைக்கு. இப்போ ஐயப்பனை பார்த்தோம்னா ஒரு பரவசம். இது என்னன்னா, ஐயப்பனை பார்க்கும்போது நம்ம நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டு போவோம். லிஸ்ட் போட்டு, நமக்கு ஒரு வீடு கேட்கணும், நம்ம ஒரு அழகான ஒரு கார் வாங்கணும், ஒரு அழகான ஒரு என்ன இல்லாம நீ லிஸ்ட் போட்டு போயேன். அந்த ஐயப்பனை பார்த்த உடனே 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். நீ ஒன்னையே மறந்துட்டா அப்புறம் என்ன கேட்க போற? நீ ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த ஐயப்பனை பார்த்தோம்ல, அந்த கண்ணையும் அந்த சின்முத்திரையும் பார்த்தோம், நமக்கு எல்லாம் மறந்துடும். நம்ம என்ன கேட்கணும்னே தெரியாது. எப்ப திரும்ப நம்ம ஞாபகம் வரும், மண்ணிலேருந்து இறங்கி வரும்போது ஐயோ ஐயப்பட்ட வீடே கேட்கலையே. கவலையே பட வேண்டாங்க. நீ ஐயப்பனை ஒரு வாட்டி பார்த்தா போருங்க, அவன் ஒன்ன ஸ்கேன் பண்ணிடுவான். உனக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்கறதால அவன்கிட்ட நிறைய வாங்கலாம். அவன் ராஜா. நீ அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன கார் கொடு, சின்ன வீடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயப்பன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகத்தான் சபரிமலையில் இருக்கிறார் என்பது சத்தியம். இப்போ இந்த ஐயப்பனை பார்க்கிறேன் நட திறக்கும் போது, இந்த உலகத்தின் பார்வைக்கு ஐயப்பன் வெளில வந்த உடனே அந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சாங்க பார்த்தீங்களா, அது எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த விளக்கு 1 மாசமா. அந்த விளக்கு உடனே அணையும். இது யாரால பண்ண முடியும்? ஏன்னா இந்த 1 மாசம் யாரும் உள்ள நடைய திறந்து விளக்குல எண்ணெய் ஊத்த முடியாது. அப்ப இந்த விளக்கு எரியுது அப்படின்னா ஐயப்பனுடைய தவ சக்தியில, ஐயப்பனுடைய தவ சூட்டில் அந்த விளக்கு எரிகிறது. சரி, இப்போ குங்குமம் இந்த பீபதி எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த பீபதி எடுக்க போறாங்க. இந்த ஐயப்பனை பார்க்கும்போது இந்த தண்டம் இந்த சைடு வச்சிருந்தாங்கல்ல, அது இந்த பக்கம் இருந்தது. எனக்கு இப்போ ஐயப்பனை பார்க்கறத விட நம்ம என்னமோ பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி, இந்த மனுஷ மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த மனிதன் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி. என்னடா போன மாசம் நட சாத்தும் போது தண்டத்தை இந்த பக்கம் பார்த்தோம், இப்பயே நான் தண்டை இந்த பக்கம் வந்திருக்கு. எனக்கு இது வரக்கூடாது. நமக்கு இந்த கடவுள் விஷயத்துல ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது இறைவனுடைய திருவிளையாடல். இதை போய் நம்ம சந்தேகப்படலாமா? நம்ம சாதாரண மனுஷன் தானே, எப்படி இந்த தண்டை இப்படி வந்தது நம்ம தந்திரிகிட்ட கேட்கணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தந்திரியே அந்த காட்சியை பார்க்கல. அப்ப ஐயப்பன் எனக்கு மட்டும் அந்த சீனை காமிச்சிருக்காரு அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஒன்றும் பக்தி வரல, ஐயப்பன் மேல ஒன்றும் நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். அதுதான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை பார்த்துட்டு தந்திரி பிரசாதம் கொடுக்க வந்தாரு. சாமி ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உள்ளவா பேசலான்னாரு. பிரசாதம் வாங்கினா நேரம் ஒரு ரூம் போனேன்.
சாமி போன வாட்டி நடை திறக்கும் போது சாத்தும் போது தண்டம் இந்த பக்கம், இப்போ இந்த அப்படியா நீ பாத்தியா அப்படின்னாரு. ஏன்னா அவரே பார்க்கல. ஏன்னா அவர் வந்து அந்த விபூதியை கலைக்கிறதுல இருந்தாரு, அதனால அவர் பார்க்கல. ஆமா நான் பார்த்தேன் சாமி. ஆமா இது நடக்கிறது தானே, நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்திருக்கேன்னு என்ன கேட்டார். அடுத்த கேள்வி. நான் கணக்கு பண்றது இல்லை சாமி, நான் 100 150 120 நான் கணக்கு பண்றது இல்லை. நீ 120 வாட்டி இல்லை, நீ 1,00,000 வாட்டி சபரிமலைக்கு வந்தாலும் இத்தனை நாள் நீ சபரிமலைக்கு வந்தது வேஸ்ட்ன்னார். பொட்டல் அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. சாமி புரியல எனக்கு. சபரிமலையில் ஐயப்பன் உயிரோடு இருக்கிறதே உனக்கு தெரியலன்னா நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதுதான் பிரமாதம். நீ எவ்வளோ நேரம் கச்சேரி பண்ற? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். சரி, இந்த 3 மணி நேரம் கச்சேரியில் நீ உடம்பையே ஆட்டாம உட்காந்து இப்படியே உட்காந்து பாடுவியா அப்படின்னு கேட்டாரு. அது எப்படி சாமி? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே அப்படி பாடுவல்ல. சரி, 3 மணி நேரம் வேண்டாம், ஒரு பாட்டுல ஒரு 3 நிமிஷம் பாட்டு, அந்த 3 நிமிஷம் பாட்டுல ஒரு நாள் ஸ்டடியா இப்படி உட்காந்து பாட முடியல அப்படின்னா 1 மாசம் ஐயப்பன் தவம் பண்றான், அப்ப அவன் இடம் மாத்திக்க மாட்டான் நான் கேட்டேன். எவ்வளவு புரியும், அப்படியே உடம்புல சிறுத்து போச்சு சாமி. ஏன்னா ஒரு நாள் 3 நிமிஷம் உட்காந்து ஒழுங்கா பாட முடியல கையை கால ஆட்டாம, அப்ப ஐயப்பன் 1 மாசம் தவத்துல இருக்கான், அவன் இடம் மாத்திக்க மாட்டானான்னு கேட்டார். மிரண்டு போனேன். அப்ப என்ன அர்த்தம்? ஐயப்பன் உயிரோட இருக்கிறதே நமக்கு புரியல அப்படின்னா நீ சபரிமலைக்கு எவ்வளவு வாட்டி வந்தாலும் வேஸ்டான்னாரு. அதனால்தான் நான் எல்லா ஐயப்பன்மார்களிடம் கேட்டுக்கொள்வது, சபரிமலையில் ஒரு சக்தி நமக்காக, நம்மை காப்பதற்காக, தர்மத்தை ரட்சிப்பதற்காக, இன்றைக்கும் நமக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக ஐயப்பன் இன்றைக்கும் உயிரோடு இருந்து சபரிமலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம் என்பதை மனதில் நினைத்து ஐயப்பன்மார்கள் மாலை போடணும். அப்பதான் நடக்கும். இப்ப நீ கேட்கிற கோரிக்கை உடனே பலிக்குது அப்படின்னு சொன்னா நீ சொல்றது யாரோ ஒருத்தன் கேட்கறான்னு அர்த்தம் இல்ல. நீ யார்ட்டையோ ஒரு 100 ரூபா கேட்கிற அப்படின்னு சொன்னா அவனுக்கு காதுல விழுந்தாதான் அவனுக்கு 100 ரூபா கொடுப்பான். அவனுக்கு காதுல விழுந்தாலும் அவனுக்கு எப்படி 100 ரூபா கொடுப்பான்? அப்போ நீ சொல்ற கோரிக்கை, நம்பியார் சாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு, 18 படியில நீ முதல் படியில ஏறும் பொழுதே உன்னுடைய வேண்டுதல்கள் மறந்து போயிடும். அதனால நீ இருமுடி எடுக்கும் போதே, நீ இருமுடி கட்டும் போதே உன்னோட கோரிக்கையை வைடா அப்படின்னாரு. எப்படி வைக்கிறது? இருமுடி கட்டு என்பது என்ன முக்கியம்? இருமுடி கட்டுக்கு என்ன, இருமுடி கட்டுக்கும் நம்ம கோரிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சாமிமார்களுக்கு இந்த சந்தேகம் உண்டு. இது போன்ற சந்தேகங்களை நாம் இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நிகழ்வில் தொடர்ந்து பார்ப்போம். மற்ற விஷயங்களை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். சுவாமியை சரணமையப்பா.